படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடிச்சிருக்கிற ஒரு தொகுப்பாளர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய பீதியே ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமா போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இழப்பை கொடுத்துட்டு இருக்காங்க, எங்களால முடியல, அதனால இனிமே யாருமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணவே கூடாது, 3 நாளைக்கு யாருமே கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டரோ ஒரு கேஸையோ எழுதி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விசாரணை எல்லாமே தாண்டி இப்போ கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு பேசணும், ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னும் போது கருத்துன்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால யாரும் எதை பத்தியும் எதுக்காகவும் தப்பா பேசணும், இப்படி பேசணும் அப்படின்னு பேசாம அவங்களுடைய கருத்துக்களுக்கு சொல்றதுக்கான உரிமையும் சுதந்திரமும் நம்ம நாட்டுல எப்பவுமே உண்டு. நீங்க யாரும் அதை மறுத்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த கேஸுக்கு மறுப்பா கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே யூடியூபர்ஸ் ஆகட்டும், ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், மூவி ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அப்புறம் இப்ப படம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் எப்படியாவது வரதா செய்யும். நீ பேசவே கூடாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி? ஆனா இல்லைங்க, அவதூறா பேசுறாங்க. ஸோ எங்க படத்தினுடைய ஹீரோவை பத்தியோ இல்ல அவங்களை பிடிக்காதவங்களை பத்தியோ இல்ல டைரக்டர் மேல கோவம் இருந்தா இல்ல ஏதாவது ஒரு சீன் மேல கோவம் இருந்தா எதிர்த்தரப்புல அவங்கள ரொம்ப பிடிச்ச வேற ஒரு ஆக்டருடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து எங்க மேல ஒரு மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இருக்கா? யாராவது தப்பா பேசுறாங்க, ஒரு அவதூறான விஷயத்தெல்லாம் பரப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க வந்துட்டு கேஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சவுந்தர் அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் கங்குவா படம் வந்தது தானா அப்படின்னு இப்போ நெட்டிசன்ஸ் அந்த படத்தை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஜோதிகா மேடம் சூர்யா சருக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நடைமுறை என்ன, நல்லா இருக்குன்னா அது வந்து கன்ஃபார்மா ஓடும் தான், நல்லா இல்லையா ஓடாதுதான். இதை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதுனால ஓடுது, ரிவ்யூ கொடுக்காததுனால ஓடலை அப்படின்னு சொல்றதுலாம் நியாயம் இல்லை அப்படின்றது தான் பல பேர் சொல்ற விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை பத்தியும் கிடையாது, இவங்க ரைஸ் பண்ணிக்கிற கம்ப்ளைண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.